வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 4ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1/n + 3. இது எப்போ பயன்படுத்தணும்னா n ஒரு இரட்டை எண்ணாக இருந்தால் n ஸ்கொயர் பை 2n + 1. இது எப்போ பயன்படுத்தணும்? ஒற்றை எண்ணா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. என்பது எண்ணாவது உறுப்பு. இது வந்து எண்ணாவது உறுப்பு. நம்ம A8 A15 கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. முதல்ல A8, அதாவது A8னா எண்ணுக்கு பதிலாக 8ன்னு பிரதியிடணும். 8ன்றது என்ன? இரட்டை எண். 8ன்றது இரட்டை எண். அப்போ எந்த எண்ணாவது உறுப்பை எடுக்க பாருங்க. இரட்டை எண்ணை இந்த இது எடுக்கணும். என்ன இருக்கு பாருங்க. an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1/n + 3. இதை தான் நம்ம எடுக்கணும். எண்ணுக்கு பதிலாக 8 பிரதியிடுங்க. A8 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 8 அடுக்கு 2 அப்படியே வரும் -1 பை எண்ணுக்கு பதிலாக 8 + 3 அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னா 8 × 8 64 -1 பை 8 3 கூட்டினா 11. சரியா? ஈக்குவல் டு 64ல் 1 கழிச்சா 63 63/11. இதான் என்னது? A8. சரியா? அடுத்து பாருங்க. என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? A15 கண்டுபிடிக்கணும். அதாவது எண்ணுக்கு பதிலாக 15ன்னு பிரதியிடணும். 15 என்னது? ஒற்றை எண். 15ன்றது ஒற்றை எண். ஒற்றை எண் அப்படின்னா எதை பயன்படுத்தணும் பாருங்க. ஒற்றை எண் அப்படின்னா இந்த ரெண்டாவது இதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ an ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை 2n + 1. சரியா? இப்போ பாருங்க. எண்ணுக்கு பதிலாக 15 பிரதியிடுங்க. A15 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 15 அடுக்கு 2 பை 2 அப்படியே வந்துடும். எண்ணுக்கு பதிலாக 15 + 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க. 15 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 15 × 15 என்ன வரும்? 225. 15 ஸ்கொயர்னா 15 2 தடவை எழுதி போயிருக்கணும். 2 தடவை எழுதி போனால் 225 பை 2 15 30. இந்த +1 அப்படியே வந்துடும். அப்போது 225 பை 30 கூட்டினா 31. இதான் என்னது? நமக்கு தேவையான A15, அதாவது 15வது உறுப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.